நம்பிக்கையை இழந்து போச்சு போ இனிமே ஒன்றும் முடியாது அப்படின்னு வர்றது கிடையாது. ஆமாம், கொஞ்சம் கலங்குறோம், கொஞ்சம் பார்க்கறதுக்கு அச்சுறுத்தலாக தான் இருக்குது. ஆனால் மன முறிவு அடைவது கிடையாது. துன்பப்படுறோமா? துன்பப்படுறோம். ஆனால் கர்த்தர் என்னை கைவிட்டார்னு அந்த மாதிரி கண்ணோட்டம் வர்றதில்லை நமக்கு. அதே மாதிரி தள்ளப்படுறோமா? தள்ளப்படுறோம். ஆனால் மடிஞ்சு போகிறது இல்லை, எந்திரிச்சிடுறோம் திருப்பி. எத்தனை தடவை தள்ளப்பட்டு எந்திரிச்சிங்க? நீதிமான் 7 தடவை அவனுக்கு பிடிச்ச கீழே தள்ளினாலும் எழுந்திருப்பான் இருக்குது. அப்படின்னா அவனை கீழே தள்ளவே முடியாதுன்னு அர்த்தம். கீழே தள்ளவே முடியாது. கீழே தள்ள அவன் மேலே வந்துட்டு தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு மனமுறிவு அடைவது கிடையாதவன், மடிந்து போகிறது கிடையாதவன், நம்பிக்கை இழக்கிறது கிடையாதவன். ஏன்னு சொன்னால், வெளிப்புறத்தில் 1000 நெருக்கடிகளை உண்டாக்கலாம், கொடுக்கலாம். பிசாசானவன் அதனால் பயன்படுத்துகிறான் பாருங்க. ஆனால் உள்ளே இருக்கிற பலன் அதிகமாக இருக்கும்போது, இருதயத்தில் இருக்கிற பலன் அதிகமாக இருக்கும்போது வெளியில் இருக்கிற நெருக்கடிகளை நாம் சமாளிக்க முடிகிறது. இந்த இருதயத்தில் பலன் உண்டாகணும்னா கர்த்தரோட ஒரு பெரிய உறவு, அதுதான் இருதயத்தை பலப்படுத்துகிறது. வெற்றி வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். வெற்றி வாழ்க்கைக்கான ஒரு இருதயம் ரொம்ப முக்கியம் இல்லையா?